தமிழக அரசின் சாதனைகளை இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்டியலிட்டுள்ளார். தமிழக சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தாக்கல் செய்தார். அப்போது தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் போலீசாருக்கு 6099 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுக்கு திருத்திய கருத்துரு அனுப்பப்படும் என்றும் இத்திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் உடனடியாக துவங்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக அரசின் அரிய பணியின் காரணமாக தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியுள்ளது என்றும் தமிழக அரசின் தீவிர நடவடிக்கையின் காரணமாக காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியானது என்றும் அவர் கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 1051 மீனவர்கள் தமிழக அரசின் முயற்சியால் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தமிழக நிதிநிலை அறிக்கையில் 1032 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்.